frequently test slide share வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டெஸ்ட் வந்து this test வந்து is check to the effectiveness of the drug agent of the bacterium to select the best drug and act as a agent of the bacteria. இந்த ட்ரக் வந்து இந்த டெஸ்ட் இது செக் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ட்ரக்கோட எஃபெக்டிவ்னஸையும் அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியம் ஏஜென்ட் ஆஃப் த பாக்டீரியம் அண்ட் டிடெக்ட் த ட்ரக் அட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் த பாக்டீரியம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் ஆன்டிபயோட்டிக் செலக்டிவிட்டி டெஸ்ட் தான் சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் இந்த செலக்டிபிலிட்டி ஆஃப் த of the body, these are the antibiotics இருக்குது. இப்போ வந்து ரைட் ட்ரக் இது, அதுக்கப்புறம் என்ன ரைட் மைக்ரோப்ஸ் இது, ரைட் கியூர் இது எப்படி சொல்கிறாங்க. இந்த பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட் ஆஃப் த இன்டர்வல் ஆஃப் த பேஷண்ட்டை வந்து பர்பஸ் வந்து பார்ப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக கம்மியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. சிந்தட்டிக் வந்து பயாலஜிக்கலாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து எஸ்டிமேட் எஸ்டிமேஷன் பார்ப்பாங்க. டைப் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. லெஸ் சீரியஸாக இன்ஃபெக்ஷனாக இருக்கணும். குவான்டிடேட்டிவில் வந்து சீரியஸ் இன்ஃபெக்ஷனாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலி வந்து ஆன்டிபாயோட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டைல்யூஷன் இருக்குது, டைல்யூஷன் இருக்குது. டிஃப்யூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்யூஷனில் வந்து கிரெப்சிஸ்டர் மெம்பர் மெத்தட் கிரெப்சிஸ்டர் மெத்தட்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷாக் மெத்தட்னு இருக்குது. கிரெப்சிஸ்டர் மெத்தட் இது இந்த ரெண்டு மெத்தட்லுமே வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் டியூப் டைலூஷன் இருக்குது. டியூப் டைலூஷன் அதுக்கப்புறம் வந்து அகார் டைலூஷன் இருக்குது. அது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்னு சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னு ஷாக் மெத்தட்னு இருக்குது. ஷாக் மெத்தட் இருக்குது. கிளப் மெத்தட் வந்து அதுக்கப்புறம் இது இந்த மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தட் வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த ட்ரக்கில் வந்து என்னென்னா ஆக்சிடாலின் அதுக்கப்புறம் வந்து அமாக்சிஸ் அதுக்கப்புறம் ஆம்பிசிலின் குளோரம்ஃபெனிகால் அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டிஃபிஷன் மெத்தடில் வந்து இதோட பிரின்சிபல் வந்து ஒரு டிஸ்க் பிரின்சிபல்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து நான் இங்கே பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துருவாங்க. இன்ஹிபிஷன் அதுக்கப்புறம் வந்து ஜோன் ஆஃப் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ரீபெக் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முல்லர் ஹின் அகார்னு சொல்லுவாங்க. இந்த அகாரில் வச்சு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து முல்லர் அதுக்கப்புறம் ஹின்கன் அகார்னு சொல்லுவாங்க. க்ரீபெக் மெத்தடு முல்லர் ஹின்கன் அகார் இன்ஹிபிட் த சோன் ஆஃப் எஜ்ஜுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முல்லர் ஹின்கன் அகார் ஆன்டிபயோட்டிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து அதுக்கப்புறம் 20 டிகிரி செல்சியஸில் வந்து 1 month 1 மாதம் வைப்பாங்க. அதில் வந்து டர்பிடி வந்து கொடுத்தாங்க. ஒரு காட்டன் சாப் கொடுப்பாங்க. காட்டன் சாப் கொடுத்துட்டு ஒரு காட்டன் சாப் வச்சு இந்த ப்ரொசீஜர் வந்து டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கெண்டி பிரக் மெத்தடுன்னு இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து இருக்குது. டிஃப்யூஷன் மெத்தடு மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து பார்க்காம டிரான்ஸ்பரண்ட் பார்க்கப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எவ்வளோ சைஸில் வந்து அதுக்கப்புறம் கிரெண்டி பிரக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பேர் வந்து கிரெண்டி பிரக் மெத்தடு. டெஃபினிஷனு இந்த மெத்தடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி டிஸ்க் ஃபேக்டர்னு இருக்குது. டிஃப்ளூஷன் வந்து அகார் டியூப்பில் இருக்குது. மினிமமாக வந்து டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினிமம் பாக்டீரியல் கான்சன்ட்ரேஷன் வந்துருக்கும். அகார் டைல்யூஷன் இருக்குது. அகார் டைல்யூஷன் வந்து அட்வான்டேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. நான் எசென்ஷியல் ஆட்டோமேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் பாத் மைக்ரோ டைல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. வந்து மைக்ரோ டைல்யூஷன் கொடுக்குறாங்க. டெஸ்ட்னு கொடுக்குறாங்க. டெஸ்ட்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிஃப்யூஷனையும் டைல்யூஷனையும் சேர்த்துருக்குதான் வந்து டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் வந்து ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஒன்று பார்த்துருவாங்க. நியூமோகாக்கை ஸ்ட்ரெப்டோகாக்கை இந்த மாதிரி வந்து நம்பரில் வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்பரில் வந்து வச்சுட்டு எடுத்து பார்ப்பாங்க. இது வந்து டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்பரில் வந்து ஒரு ரவுண்டாக வச்சு அதுக்கப்புறம் ஃபங்கை கல்டிவேஷன் இந்த கல்டிவேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சஸ்பெக்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரிசம்பிளன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஆர்கச் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆர்கச் ஃபேக்டரோட இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து டியூ டு த ப்ரெக்னன்சினால் வரக்கூடியது தான். ஆர்கச் இன்கம்பேட்டபிலிட்டினா அதுதான் சொல்கிறாங்க. ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் நியூபார்னுக்கு உள்ளவங்களுக்கு தான் வந்து HDFN அந்த டிசீஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஆர்கச் நெகட்டிவ் மதர் வந்து பாசிட்டிவாக வந்து அதை சொல்கிறாங்க. மதர் வந்து நெகட்டிவாக வந்து அப்பா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து செகண்ட் டெலிவரியில் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பாசிட்டிவ் இருக்கும். அப்போ வந்து ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும்.
ஆயிரும். இந்த பேத்தாலஜிக்கலில் வந்து இந்த ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து எக்டோபிக் ப்ரெஷர்னு இருக்குது. இதோட சிம்டம்ஸ் வந்து என்னென்னா பிரெத் வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து எப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் மசில்ட்டு வந்து ஹைப்போட்டோனியாவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டயக்னாசிஸ் வந்து எப்படி டயக்னாசிஸ் ஃப்ரீ வந்து செல் ஃப்ரீ டிஎன்ஏல வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளெப்ஷியலரில் வந்து பண்ணுவாங்க. ஆன்டிகோம் டெஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. டைரக்ட் கோம் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கோம் டெஸ்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டுன்னு இருக்குது. ப்ரெக்னன்சியில் வந்து அதுக்கப்புறம் மைல்டு யூரியன் இருக்குது. ஆஃப்டர் பிரெத், அதுக்கப்புறம் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் பிரெத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. பிரெத்துக்கு அப்புறம் வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சிகளுக்கு முன்னாடி வந்து என்ன கொடுக்குறாங்களாம், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து ஒரு அனீமியா வர சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் வரக்கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு இருக்கா. இது வந்து பாரண்டல் பிளட் ப்ராசஸாக வந்துருக்குது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து பிளட் டு பிளட் கான்டாக்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மதர் டு சைல்டுக்கு வந்து கான்டாக்ட் வந்து தான் ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டூத் ப்ரஷ் அந்த மாதிரி வந்து பிளட்டுக்குள்ளே கான்டாக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. லிம்ஃபேட்டிக் ஃபிலேரியாசிஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. இந்த லிம்ஃபேட்டிக் ஃபிலேரியாசிஸ்னால் வந்து ஒரு லிம்ஃபேட்டிக் ஃபிலேரியாசிஸ் வந்து கவர் பை த இன்ஃபெக்ஷன் ஆஃப் உச்சரீரியா பான்கிராஃப்டின்னு சொல்கிறாங்க. உச்சரீரியா பான்கிராஃப்டி தான் மெயினாக இருக்குது. இது வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து மஸ்கிட்டோ தான். மஸ்கிட்டோ வந்து ஃபிலேரியாசிஸ் மஸ்கிட்டோ தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து கோலாக்ஸ் மஸ்கிட்டோன்னு ஒரு மஸ்கிட்டோ இருக்குது. அது மூலியமாக தான் வந்து இந்த உச்சரீரியா பான்கிராஃப்டின்னு ஒரு நோய் வந்து பரவுது அப்படி சொல்கிறாங்க. இந்த நோய் வந்து எப்படின்னா வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. இந்த சைக்கிள் வந்து மென்னுக்குள்ளே மஸ்கிட்டோக்குள்ளே வந்து மாற்றி பரவிட்டு இருக்கோம் உச்சரீரியா பான்கிராஃப்டி. இது வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே, வெக்டாஸ்குள்ளே, அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் உச்சரியை பண்ணி அந்த ஃபிலேரியாசிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. எலிஃபென்டையாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஃபிலேரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து லிம்ஃப் நோடுக்குள்ளே வந்து இந்த உச்சரியா பான்கிராஃப்டி அந்த புழு போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பாடி எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் வந்து ரொம்ப தூரம் போவாங்க. ப்ராப்பராக வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் COVID-19 வந்து ஜென்ரல் மெஷர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் பிளேசஸ் மெஷூர்ன்னு இருக்குது. ஜென்ரல் ப்ரெஷர்ஸில் வந்து ஜென்ரல் மெஷர்னு தனியாகவே இருக்குது. ஜென்ரல் மெஷரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் மெஷரில் வந்து COVID-19 இருக்குது. இட் ஹோம் அஸ் மெஷரபுளாக இருக்குது. தீஸ் ஆர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மெச்சூராக இருக்குது. தீஸ் ஆர் தி கிராவோ ஈவெண்ட்டாக இருக்குது. தீஸ் ஆர் தி வீல்ஸ் ஆஃப் த ஷேப்பாக இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து மெடிசன் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ப்ரிவென்ஷன் வந்து வாஷ் ஹேண்ட்டு, அதுக்கப்புறம் மாஸ்க் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹேவ் அ சீக், அதுக்கப்புறம் அவாய்ட் த க்ரோக்காக இருக்குது. க்ரோக்கை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ப்ரிவென்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்க்கு, ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து ப்ரிவென்ஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.